கடந்த 5 நாட்களாக இயக்கப்பட்ட 14,130 பேருந்துகளில் 6,05,850 பயணிகள் பயணம் செய்துள்ளதாக கூறியுள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சென்னையில் மொத்தம் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இயக்கப்படுகிறது. 13ஆம் தேதி வரை 5 நாட்கள் தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 4066 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 14,130 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. 6,05,850 பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதே போல பொங்கல் முடிந்த பின்னர் பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகளுக்காக 16/1/2026 முதல் 19/1/2026 வரையில் தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 6,820 சிறப்பு பேருந்துகளும் ஏனைய பிற முக்கிய ஊர்களிலிருந்து 9,820 பேருந்துகளுமாக மொத்தம் 27,008 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல ஆம்னி பேருந்துகள் பிரச்சனை குறித்து வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகம் முழுவதும் 36 குழுக்கள் தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சென்னையில் மட்டும் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த புகார் அடிப்படையில் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தீவிரமாக கண்காணிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.